ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. ரெண்டு தரப்பும் பார்த்தோம்னா கடுமையாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக சைடும் பிரச்சாரம் பண்றாங்க, திமுக சைடும் பிரச்சாரம் பண்றாங்க. அது போக நிறைய கருத்து கணிப்பு முடிவுகளும் பார்த்தா வருது. ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுது. போன வாரம் வரைக்கும் ஒரு கட்சி முன்னிலையில் போயிட்டு இருந்தது, இப்போ நரேட்டிவ் மாறுது, வேற கட்சி முன்னிலை போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்க. உங்களை பொறுத்தளவு இந்த பிரச்சார சூடு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேர்தல் களத்துல நரேட்டிவ் மாறி இருக்கா? அந்த கணக்கெல்லாம் மாறி இருக்கா? எப்படி பாக்குறீங்க? மொத்தம் அதில் 3 விஷயம் சார். ஒன்று இந்த நரேட்டிவ் மாறுதா அப்படின்றது. இந்த நரேட்டிவ் மாறுறது அப்படின்றதுல ஒரு யதார்த்தம் இருக்குது. என்னென்னா, ஒவ்வொரு ஆட்சி, எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் பாலே எடுத்துகிட்டு போய் வீட்டில் டெய்லி காலையில் கொடுத்து விசாரித்தாலுமே ஒரு மாதம் கழிச்சு என்னங்க பால் தண்ணியாக இருக்குது, அந்த ஒரு வார்த்தை வரும். உண்மையிலே பால் தண்ணியாக இருக்கலாம், இல்லை வர்றதே கூட அப்படி வரலாம் பசுமாட்கிட்ட இருந்தே. பட் ஆனால் அந்த ஒரு சகிப்புத்தன்மை வரும். அதுதான் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 5% ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிரான நிலை என்பது உண்மை. அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இருக்கும். அது பிரதமர் மோடி இருந்தாலும் இருக்கும், ராகுல் காந்தி இருந்தாலும் இருக்கும், முதல்வர் ஸ்டாலின் இருந்தாலும் சரி, இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், இல்லை அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர், யார் இருந்தாலும் அந்த 5% இருக்கும். 5%ன்றது மினிமம், 10%ன்றது மேக்ஸிமம். இந்த 5% இருக்குது பாருங்கள், அது ஒரு 7% ஆயிடுச்சுனாலுமே ஆட்சி போகிறதுக்கு அது வழிவகுத்து. ஏன்னா நம்ம ஊரில் சட்டமன்ற தொகுதியில் 3-4 இல்லை 3-5 தான் ஒரு சராசரி விகிதாச்சாரம் வித்தியாசம். அதாவது 2 பெரிய திராவிட கட்சிகளுக்குள்ள. அதில் 5% அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஜாஸ்தி ஆகுதுன்னா ஆளுகின்ற கட்சிக்கு அது பிரச்சனை. 1. 2வது விஜயோட வருகை. இது ரொம்ப முக்கியமானது. யார் ஓட்டை அவர் பிரிக்கிறார்? ஃபஸ்ட்டு என்ன இருந்ததுன்னா, அதிமுக ஓட்டை அவர் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தார், நிறைய எடுக்கிறாருன்றது தான் பேசுபொருள். இப்போது நாள் ஆவ என்னென்னா, அவர் திமுகவுக்கு போகிற ஓட்டை நிறைய எடுக்கிறாரு. இளம் வாக்காளர்கள் ஓட்டு அதிமுகவுக்கு இல்லை, ஆனால் அது திமுகவுக்கு போகாமல் எல்லாமே விஜய்க்கு போகுது. அதே மாதிரி திருமாவளவனுக்கு போக வேண்டிய ஓட்டுகள் கணிசமான அளவில் அப்படியே விஜய்க்கு போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதிமுகவோட திமுக அவர் அதிகமாக அடிக்கிறார். அப்போ என்ன ஆகிடும்னா, திமுகவை விஜய் ஒரு சைடு அடிக்க வாக்கில், மக்கள் எதிர்ப்பு ஒரு சைடு அடிக்க, இது ரெண்டுமே அடிக்கும்போது அதிமுகவுக்கு ரூட்டு கிளியர் ஆகும் நேச்சுரலாக. ஸோ அந்த பர்செப்ஷன் நடக்குதுன்னா நரேட்டிவ் மாறும். இது ஒரு ரீசன். 2வது பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 60 சட்டமன்ற தொகுதியில் அவங்களுக்கு பிரச்சனை இவங்களாம் உருவாக்கிக்கிட்டாங்க. எப்படி பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னா, காங்கிரஸுக்கு கொடுத்த 3 சீட்டு எக்ஸ்ட்ரா, டிஎம்டிகேக்கு கொடுத்த 10 சீட்டு 13, அதுக்கப்புறமா உங்களுக்கு விசிகாக்கு 8 சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 8லுமே மனக்கசப்பு இருக்குது, சந்தோஷமாக இல்லை. சிட்டிங் எம்எல்ஏ 3 பேருக்கு சீட்டு இல்லை. அப்புறம் திமுகவில் ஒரு 40 பேர் எம்எல்ஏ கிட்ட மாற்றிருக்காங்க. அதாவது எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு சீட்டு இல்லை, சிட்டிங் மினிஸ்டர், சிட்டிங் எம்எல்ஏஸாக மாற்றிருக்காங்க. இப்போ ராணிப்பேட்டை காந்திக்கு அமைச்சர் கொடுக்கல, சீட்டு கொடுக்காம மகனுக்கு கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, அமைச்சர் பதவியிலேருந்து அவரை நீக்குறாங்கன்னு அர்த்தம். திருப்பி ஆட்சிக்கு அவர் அமைச்சர் இல்லைன்னு அர்த்தம். அதை தான் சொல்லாமல் சொல்கிறாங்க. அவர் ஒரு அரசியல்வாதி இல்லை, அடிப்படையில் மகனாக இருந்தாலும் தோக்கச்சு விட்ருவோம். ஒன்று பார்த்துக்க, பெத்த புள்ளன்னு பார்க்க மாட்டேன், நான் அமைச்சராக ஆக மாட்டேன். ராணிப்பேட்டை காந்தி எம்எல்ஏ சீட்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம குடும்பத்துலேருந்து அமைச்சர் இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் நான் உனக்கு சீட்டு கொடுக்குறது, நானே தோக்கச்சிரோன்னா அவர் என்ன பண்ணார்? ஐயோ அப்பா நான் கேட்கலப்பா, அவங்களா கொடுத்தாங்கப்பா, நீ ஏன் நின்றுக்கப்பான்னு கை தூக்கிட்டார். எங்கள் அப்பாவே தோக்கச்சிருவோன்றார், தயவு செய்து சீட்டை கொடுத்துருங்க, இல்லைனா போயிடும். ஒன்று ஈ வில் பி த கேண்டிடேட், இல்லைனா சீட்டு போயிடும். இது ஒரு எடுத்துக்காட்டு. அமைதியாக அருமையாக கையில் இருந்த ஒரு சீட்டு தாம்பரம் எஸ்ஆர் ராஜாக்கு. இப்போ எஸ்ஆர் ராஜாக்கு சீட்டு இல்லைன்னா சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் எக்ஸ்ட்ராவாக 4 தெரு போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஜெயிச்சிருவோன்ற அந்த நம்பிக்கை அவருக்கு வருது. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எஸ்ஆர் ராஜா ஒதுங்கினா போதும், நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு வழி விட்டால் போதும். வழி கிளியர் ஆகுது, பல்லாவரம் வழி கிளியர் ஆகுது. ஏன்னா திமுக அங்கே அப்செட். ஏன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த சீட்டை. எக்மோர், திருவிகா நகர், அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், அம்பத்தூர், இங்கெல்லாம் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆட்கள். அந்த சீட்டை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, வேறு கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க, இல்லை ஆளை மாற்றிருக்கீங்க. இது மாதிரி திருச்சியில் 4 எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ. அதில் ஏன் இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது அந்தந்த மாவட்ட செயலரோட கௌரவத்துக்கும் அவங்க பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு வேண்டி பண்ணது. அங்கே கீழே பிரச்சனையாகுது. இப்போது உதாரணத்துக்கு சேகர் பாபுவால் ஒரு 4 பேருக்கு எம்எல்ஏ பதவி போச்சுன்னு ஒரு பேசுபொருள் இருக்குது. போனவங்களும் திமுககாரங்க தானே, அவங்களும் போன தேர்தலில் உழைச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு நாங்கள் 5 வருஷம் இருந்தோம், எம்எல்ஏவாக இருந்து அவங்க ஒரு செல்வாக்கு சம்பாதிச்சிருப்பாங்க, காசு பார்த்துருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும்.
அவங்க வந்து மனசார உழைப்பாங்களா? அடிப்படையில் இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து சேப்பாக்கத்தில் இந்த வாட்டி சீட்டு கொடுக்கல. அவர் முதல்வரோட மகன், அவருக்கு சீட்டு இல்லைன்னா அவர் கோச்சிக்குன்னு வீட்டில் படுத்திருப்பாரா இல்லை போய் திமுகவுக்கு உழைப்பாரா? அந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா? அவரே நிறைய நேரத்தில் கோச்சிக்கிட்டு வீட்டில் சரியாக பேசலை அப்படின்ற அந்த உண்மை செய்தியோ பொய் செய்தியோ கிசுகிசு செய்தியோ அதெல்லாம் வந்திருக்கு இல்லையா? கோவத்தில் இருக்கிறார் சின்னவர், அவருக்கு ஒரு சில விஷயம் முக்கியத்துவம் கொடுக்கல அரசியலில் அப்படின்னு நம்ம செய்தியில் படிச்சிருக்கிறோம், ஊடகத்தில். அது உண்மையா பொய்யா என்னன்னு தெரியாது, பட் அந்த பேசுபொருள் வருது இல்லையா? அதே மாதிரி ஒரு பேசுபொருள் தானே இங்கே இருக்கும். ஆளூர் ஷானவாஸ்க்கு சீட்டு இல்லை, ஏன் இல்லை? ஆளூர் ஷானவாஸ் எதனா ஊழலில் மாட்டிக்கிட்டாரா? இல்லை ஆனூர் ஷானவாஸ் வந்து எதனா தப்பாக பேசினாரா? இல்லை யாருக்கு நெருக்கமாக இருந்தார்? அவருக்கு நெருக்கமாக இருந்தால், திமுக கூட நெருக்கமாக இருந்தால் அதுக்கு விசிகாவில் சீட்டு கொடுக்காம முடிப்பீங்களா? கூட்டணி கட்சி தானே. இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி டிஎம்டிகேக்கு அந்த 10 சீட்டு கொடுத்தது யாருக்குமே பிடிக்கல, நிறைய பேருக்கு கூட்டணியில். வெளியில் வந்து சொல்லிக்க முடியாது, ஏன்னா சொல்லிக்கிட்டால் முதல்வரை வந்து கேள்வி கேட்குற மாதிரி ஆகும். ஆனால் வந்து கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது, தூக்கம் வரல, ஆனாலும் கூட்டணி வெற்றி பெறணும், அப்புறம் மோடி வந்துடுவார். மோடி தான் ஊருக்கே வராமல் போயிட்டார் போன வாட்டி. உங்களோட பேச்சு என்ன? மோடி வந்துடுவார், பிரச்சாரத்துக்கே வர்றாங்க. கடைசியாக போன வாட்டி வந்தவர் ரோட் ஷோ போகிறோன்னா இல்லை நான் காரியகர்த்தா மீட்டிங் முடிச்சுன்னு அப்படியே பழனிசாமி போயிட்டார். அப்போது அவங்க வந்து ஹிந்தியில் பேசுகிறவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க, அவங்களோட அந்த பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸை குறைச்சிக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதனால தான் தேர்தல் ஆணையமும் சரி அது எப்படி போதோ போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த புள்ளிக்கு நவர்றாங்க. இதெல்லாமே வந்து என்னென்னா டிஎம்கேக்கு அவங்களா உருவாக்கிக்கிட்ட ஒரு சில பிரச்சனை. இப்போது ஆம்ஸ்ட்ராங்குன்ற ஒருத்தர் கொலை செய்யப்படலை அப்படின்னா இன்றைக்கி திருவிக நகர் தொடர்ந்து திமுக கோட்டை, அங்கெல்லாம் 50,000 ஓட்டு 70,000 ஓட்டில் ஜெயிக்கிறவங்க சிட்டியில் நல்ல மார்ஜினில் அடிப்பாங்க டிஎம்கே. இது இப்போ ஒரு தேர்தல் கிடையாது, எக்மோர் போன்ற இடங்கள் திருவிக நகர்லாம் நல்ல மார்ஜினில் எடுப்பாங்க. பட் இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் நிறைய ஓட்டு குறைஞ்சிருக்கு, எடுத்திருக்காங்க. அப்போது க்ளோஸ் காலில் போகுது. அந்த இடத்துல விஜயம் ஓட்டு எடுக்கும்போது இப்போ பாரஞ்சித்துக்கு வந்து எதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்? அவர் ஏன் போலரைஸ் பண்ணணும்? திரும்ப ஏன் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கூட நிற்கணும்? அப்போ அங்கே ஒரு சாதி அரசியல் அப்படின்னும் போது அந்த ஒரு சீட்டு மாறுது. அதே மாதிரி எக்மோரில் வட இந்தியர் ஓட்டு இருக்குது. விஜய் ஒருவேளை நிறைய ஓட்டை பிரித்தாருன்னா ரிசல்ட் மாறும். சேகர்பாபு அவர்களுக்கு இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா சுலபமாக இருக்காது, கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஏன்னா போன வாட்டியே அவர் வந்து மற்ற அமைச்சர் கேண்டிடேட்லாம் முன்னாடி போகும்போது இவர் 3 ரவுண்டு ட்ரெயிலிங்கில் இருந்து தான் அதுக்கப்புறம் ஏறிச்சு இவருக்கு வாக்கு. ஆனால் அந்த டேஞ்சரை உணர்ந்து தான் அவர் இந்த வாட்டி பம்பரமாக வேலை செய்கிறார். என்னென்ன பரிசு கொடுக்க முடியுமோ, எப்படியெல்லாம் மக்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ எல்லா வேலையும் பண்ணிட்டுருக்காரு. கொங்கு பகுதி எப்படி பார்க்குறீங்க? இவர் செந்தில் பாலாஜி வேற மாறி இருக்காரு. அது இன்னும் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். அது இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு அண்ணாமலை கூட அதை சொல்லியிருந்தார், அந்த க்ரீக் ஃபிலாசபின்ற மாதிரி ஒரு விஷயம். அது என்னென்னா, அதை வந்து ஃபுட்பாலில் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு டிஃபெண்டர் வந்து ஒரு லெவல் தாண்டி ரொம்ப ஏறக்கூடாது மேலேன்னுவாங்க. ஏன் அப்படின்னா, டிஃபெண்டர் ஸ்ட்ரைக்கர் ஆடினா என்ன ஆகும்னா, நீங்கள் பால் எடுத்துகிட்டு உங்கள் டீம் கோல் போய்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போய் ஆடுவீங்க. அப்போ இந்த டிஃபென்ஸில் இருக்கிறவங்கலாம் ஆஃப் கோர்ட்டுக்கு மேலே ஆடும்போது யாரோ ஒருத்தர் கிராஸ் பால் லாங் பால் போட்டு அவங்க ஸ்ட்ரைக்கர் ஏறினாங்க, கவுண்டர் ஏறினாங்கன்னா நீங்கள் திருப்பி வந்து கவர் பண்ண முடியாது. இப்போ இவர் என்ன பண்ணுறாருனா, இவர் கரூர் ஸ்ட்ராங்கு, இவரோட பேஸ் கேம்ப் விட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கோயம்புத்தூரில் போய் ஆடுறாரு. இப்போ கோயம்புத்தூரில் ஆடும்போது கரூரில் டிஃபென்ஸ் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4-0 ஜெயிக்கிறது எப்படி இருக்குது, 4க்கு மேபி ஒரு சீட்டு இல்லை 4க்கு 2-2 சமமாக ஆகுது. ஏன்னா இன்னொன்று நீங்கள் விட்டு போகிறது லோக்கலில் ஒரு ஆள் எம்ஆர் விஜயபாஸ்கர், அங்கே முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவரை விட்டு போகும்போது கிருஷ்ணராயபுரம் ஒரு மாதிரி மாறி வரக்கூடிய தொகுதி, மிச்சம் 2 தொகுதி திமுக சாதகமாக வந்து இந்த 2 பிரச்சனையில் இருக்குது. இந்த ஜோனை விட்டுட்டு நீங்கள் அந்த ஜோன் ஆடும்போது இங்கே ஒரு 2 சீட்டு போயிடுச்சுன்னா பிரச்சனை. அது இன்னொன்றுனா குளித்தலை அப்படியே கீழே வந்து திருச்சியோட கனெக்ட் ஆகிருக்கிறது தான் கரூரை நீங்கள் சரியாக, அதாவதுங்க செந்தில் பாலாஜியோட சிறப்பு என்னென்னா, அதிமுகவோட கோட்டை, அதிமுக பலம்னு சொல்லப்பட்ட இடத்துல அது அதிமுக ஓட்டலில் செந்தில் பாலாஜியோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு மொத்த மாவட்டத்தையும் ஜெயிச்சு கொடுக்குறாரு. இப்போது தருமபுரியில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு கேபி அன்பழகன் வந்து 5 சீட்டு தருமபுரியில் அதிமுக கொடுக்குறாரோ கூட்டணிக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக, அதே மாதிரி கரூரை பொறுத்தவரை திமுக கூட்டணி, திமுக அப்படியே மொத்தமாக ஜெயிக்குது 4 சீட்டு. அந்த இடத்த வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ கோயம்புத்தூரில் போய் கொடுக்குறீங்க. இன்னொன்று, இவர் கரூரில் இருந்து போகிறாரு, கரூர் கவுண்டரு, அது அவங்க கோயம்புத்தூர் கவுண்டரு. அப்போ அந்த லோக்கல் ஆள் யார் அப்படின்னு பார்ப்பாங்களா? இன்னொன்று, அம்மன் அர்ஜுனனும் வந்து இஸ் நாட் அன் ஈஸி பர்சன், ரொம்ப கிரவுண்டடு. செந்தில் பாலாஜி இஸ் அ வெரி குட் ஸ்ட்ரைக்கர். இது எப்படி போகுன்றதை பார்க்கணும். இன்னொன்று, இதெல்லாம் பேசிட்டு காங்கிரஸுக்கு 2 சீட்டு கொடுத்துக்கிறீங்க கோயம்புத்தூரில், அங்கே அந்த வேட்பாளரை எதிர்த்து போராட்டம் பிரச்சாரம், இவர் தோற்றுருவார், வெளியூர்லேருந்து காசை கொடுத்துட்டாங்கன்னு அந்த விமர்சனம்லாம் வருது. அங்கே டிஎம்கே நிற்கிதுன்னா அது கதை வேறு.
காங்கிரஸ் நிற்கும்போது ஒரு 10 சீட்டில் 2 சீட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். திமுக வந்து அதிமுக கொடுத்துச்சுன்னு அர்த்தம். எனக்கு இன்னும் கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ பாஜகவுக்கு தோக்குற இடங்களா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, எப்படி அந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அது கரெக்டு தான். கொங்கு பகுதியை பொறுத்த அளவில் இப்போ ஓட்டு கன்சாலிடேட் ஆகுது. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேர்ந்துருக்காங்க. ஓட்டு பிரிஞ்சப்பவே ஜெயிச்சாங்க. ஓட்டு கன்சாலிடேட் ஆகும்போது வாய்ப்பே இருக்காது. அதான் கொடுத்துட்டு போகிறது புத்திசாலித்தனமான ஒரு இல்லை, புத்திசாலித்தனமான. அப்போது கோயம்புத்தூர் கொங்கை நாங்கள் மாற்றுவோம் நீங்கள் பேச முடியாது. ஈரோட்டில் காங்கிரஸ்க்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க. அங்கே வந்து ஈரோடில் வந்து எதிர்பார்த்த ஒரு வேட்பாளர் வேறு. அதாவது ஐயா இவிகேஸோட சீட்டு வந்து சந்திரகுமாருக்கு கொடுக்குறீங்க. அப்புறமா அதாவது என்ன சூழ்நிலையில் கொடுக்குறீங்கன்னா, இந்த குடும்பத்தில் இருக்கவங்க நிற்க பயப்படுறாங்க. ஏன்னா தொடர் மரணம். அது வந்து இந்த தொகுதி நின்னா வந்து சிட் ஆகலை. ஒரு எம்எல்ஏ சாகுறாரு, அடுத்த எம்எல்ஏ சாகுறாரு, 3 தேர்தல் 2 தேர்தல்னும் போது அது பயப்படுறாங்க சீட்டு. அப்போது சந்திரகுமார் வந்து நான் நிற்கிறேன், என்ன இடைத்தேர்தலுக்கு வந்து உழைச்சி செலவு பண்ணி ஜெயிச்சால அது முடிஞ்சிட்டதுக்கப்புறம் அது எங்கள் சீட்டு தானே திருப்பி கொடுங்கன்னு காங்கிரஸ் கேட்குது. சரி, கேட்டு வாங்கினீங்க. லோக்கலில் இருக்கிற ஆள் யாருன்னா போட்டிங்களா? வெளியூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுறீங்க. வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்க எடுத்து வந்து போடும்போது உள்ளூர் பரிசு. அப்போ ஈரோட்டில் வாங்கின காங்கிரஸ் சீட்டு, கோயம்புத்தூரில் வாங்கின காங்கிரஸ் சீட்டு, இதெல்லாம் வந்து சிக்கல் தானே. இப்போ சேலத்தில் வந்து திமுக கூட்டணியில் நீங்கள் சீட்டு வாங்குறீங்க அப்படின்னா அது சிக்கல் தான். யார் வாங்கினாலும் சிக்கல் தான். அப்போ இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு எப்படி இந்த 27 சீட்டில் நிறைய சீட்டு தோக்குற சீட்டாக பார்த்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரோ, அதே மாதிரிக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயா தோக்குற சீட்டாக பார்த்து நிறைய காங்கிரஸ் தலையில் கட்டிட்டார். கன்னியாகுமரி ஒண்டி தான் 2 பேரும் திராவிட கட்சிகள். என்ன வேணும் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, என்ன வேணும் பிஜேபி எடுத்துக்கோங்க, போங்க. கன்னியாகுமரி எங்களுக்கு ரேடர்லேயே இல்லை, எடுத்துக்கோங்க போங்க. கேரளாவோட சேர்த்துட்டோம், அதை நீங்கள் அந்த அரசியல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. மிச்ச மாவட்டத்தில் எல்லாமே கேட்டது ஒன்று செஞ்சது வேறு. இதில் ஒரு சில தொகுதி வந்து அதிமுகவுக்கு நல்லா இருந்த தொகுதியுமே வந்து போயிருக்கு. உதாரணத்துக்கு கந்தர்வக்கோட்டை வந்து அதிமுகவுக்கு மாறி மாறி வரும், கம்யூனிஸ்ட் நிற்பாங்க அந்த இடம். அது வந்து புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் கிட்ட தலைமையில் விட்டு தான் அந்த தொகுதி வந்து அதிமுகவுக்கு நிறைய வாட்டி வந்திருக்குது. அந்த தொகுதி பிஜேபி போயிடுச்சு. சம்டைம்ஸ் எல்லாமே 100% உங்களால் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணியிருக்கு. மயிலாப்பூர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ தமிழிசை நிற்கிறாங்க. அவங்க சென்னையில் வந்து நிறைய இடம் கேட்டாங்க, கொடுக்கல. ஒரு இடம் தான் டிநகர் கேட்டாங்க, கொடுக்கல. துறைமுகம் கேட்டாங்க, எக்மோர் கேட்டாங்க, அதெல்லாம் கொடுக்கல. இல்லை நாங்களே அங்கெல்லாம் வேட்பாளர் போட்டுப்போம். அப்போ அந்த உள்ளூர் அரசியல் இருக்கிறாங்க, அதை மைக்ரோ லெவலில் இறங்கி வந்து இபிஎஸும் ஸ்டாலின் அவர்களும் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டாலின் சார் என்னன்னா ஒரு சிலது டெக்னிக்கலாக வந்து பேக் ஃபயர் ஆகிட்டுருக்கு. அதுதான் அந்த பர்செப்ஷனுக்கு சேஞ்ச். நீங்கள் அந்த கேட்ட அந்த பெரிய கேள்வியில் இன்னொரு கேள்வி வந்து கருத்து கணிப்புலாம் எப்படி பார்க்கணும். ஊர் பேர் தெரியாத கம்பெனிலாம் புதுசாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது கருத்து கணிப்பு. இப்போ இந்த சீசனில் இப்போ இந்த தீபாவளி வந்தால் எப்படி மத்தாப்பு, பட்டாசு, துப்பாக்கி, ஆட்டோ பொம்மைலாம் எங்கள் எல்லாத்துலேயும் விற்பாங்க. அது உண்மையிலே சிவகாசியில் தான் வந்ததா, இல்லை சைனாலேருந்து வாங்கிட்டு வந்ததா, இல்லை லோக்கலில் எங்கன்னா குட்ஸில் சுற்றி போட்டு விற்கிறாங்களா தெரியாது. அதேமாதிரி இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம் வந்தால் எல்லோரும் டைரி விற்பாங்க. அந்த மாதிரி இந்த சீசனில் வந்து எல்லாரும் பண்ணுற வியாபாரம் கருத்து கணிப்பு வியாபாரம். இது வரைக்கும் இந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை, இதான் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். என்ன கருத்து கணிப்பை பற்றி கேட்டால் அதில் வந்து நம்பகத்தன்மை, அதாவதுங்க இப்போ தந்தி டிவின்னு நடத்துகிறாங்க, NDTV நடத்துகிறாங்க, CNN IBN, அப்புறமா வந்து சாணக்கியா, சி ஓட்டர்ஸு, இது மாதிரி வந்து கொஞ்சம் பேர் நம்ம பார்த்துருக்குறோம். அப்புறம் போல் ஆஃப் போல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அதை வச்சு ஒன்று போடுவாங்க டைம்ஸ் நவ்வில், இல்லை ஆங்கில ஊடகத்தில். இதை நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் AC நில்சன் ரொம்ப வருஷமாக சர்வே எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 8 பேர்லேருந்து 10 பேர் சொல்லிப்பேன். இப்போது 30 பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யார் இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு 4 ரிப்போர்ட்டு அதிமுகவுக்கு சாதகமாக வந்தால் மறுநாளே வந்து ஒரு 4-5 ரிப்போர்ட்டு திமுகவுக்கு சாதகமாக வருது. சரி, அதுக்கு முன்னாடி என்ன வந்து பார்த்தோன்னா அவங்கெல்லாம் திமுக ஆதரவாக சொல்லிக்கிறாங்க. ஒரு வாரம் திமுக ஆதரவு, ஒரு வாரம் அதிமுக ஆதரவு, ஒரு வாரம் திமுக ஆதரவு, ஒரு வாரம் அதிமுக ஆதரவு. என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள்? அப்படியே அவ்வளோ மனநிலையாக மாறுது மக்களுக்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், இதில் ஏதோ ஃபவுல் பிளே நடக்குது. இதில் வந்து எனக்கு அந்த க்ரெடென்ஷியல்ஸ் மேலே சந்தேகம் இருக்குது. இவங்க தான் வந்து 40% விஜய்க்கு இருக்குன்னாங்க, இவங்க தான் 30% இருக்குன்னாங்க விஜய்க்கு. அப்போது இது என்ன வேலை இது? அதனால தான் எனக்கு வந்து இது கருத்து கணிப்பை விட, கருத்து கணிப்பு ஒரு சிலர் ஒழுங்காக எடுக்கிறாங்க, நான் எல்லாரையும் தப்பு சொல்லலை. ஒரு சிலர் வந்து அந்த சாம்பிளிங் கரெக்டாக பார்க்குறது, சாம்பிளிங் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறது, பூத் வைஸாக எடுக்கிறது, ஏஜ் வைஸாக எடுக்கிறது, டெமோகிராஃபிக்ஸ் பார்த்து எடுக்கிறது, சாதி வாரியாக எடுக்கிறது ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஒரு சிலர் குவிக் மணி, சார் எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு சாம்பிள், நீங்கள் ஜெயிப்பீங்க சார் அப்படின்றது. இது எப்படி இது சாம்பிள்? இது விளம்பரம், இது அட்வர்டைஸ்மெண்ட்டாக நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. அது இருக்குது. அதனால் எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. நான் என்ன பார்க்குறேன்னா, களம் என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு கடுமையான போட்டி இருக்குது.
திமுகவோட கிராஃப் கொஞ்சம் குறையுது, அதிமுகவோட கிராஃப் ஏறுது. அது ஏன் குறையுதுன்றது நான் சொன்னேன், அந்த நிறைய சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுத்தாம அதிருப்தி, கூட்டணிக்கு அதிகமான சீட்டு கொடுத்தது. காங்கிரஸ்க்கு 28, டிஎம்டிகேக்கு ஒரு 10, 38, விசிகாவுக்கு அதில் ஒரு 8, 46, அப்புறம் ஒரு 10 சீட், 56 சீட்டு கிட்ட 50 சீட்டு இருக்குது. இந்த கூட்டணிகளுக்கு இன்றைக்கி சிக்கல் இருக்குது. கூட்டணி வேட்பாளர்கள் அது சரியாக வரலை, கொடுத்த தொகுதிகள் மோசம், அது பிரச்சனை இருக்குது. இதே நீங்கள் இந்த சைடு எடுத்திங்கன்னா பாஜகவுக்கு கொடுத்த அந்த 33 சீட் இருக்குது பாருங்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட, அதுதான் அங்கே மைனஸ். இங்கே 50 சீட்ஸில் ப்ராப்ளம், அங்கே 30 சீட்ஸில் தான் ப்ராப்ளம். ஸோ அங்கேயே ஸ்ட்ரைட்டாக ஒரு 20 சீட்டு டெக்னிக்கல் அட்வான்டேஜ் அதிமுக. பாட்டாளி மக்களுக்கு குச்சி கொடுத்ததெல்லாம் வந்து மோசமான சீட் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சீட்டு கேட்டாங்களோ கொடுத்துட்டாங்க. அமமுக டிடிவி தினகரன் என்ன சீட்டு கேட்டாரோ 90% கொடுத்துட்டாங்க. அதனால தான் அந்த 2 பேருமே என்ன பண்ணாங்க, நாங்கள் கேட்டதை கொடுத்துட்டோன்னாங்க. அப்போ அலையன்ஸ்னு வரும்போது அதிமுக அலையன்ஸ் கட்சியில் இருக்கிறவங்க ஹாப்பி, திமுக அலையன்ஸில் இருக்கிறவங்க அன்ஹாப்பி. அதனால தான் திருமாவளவன் வந்து காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்றாரு, அப்புறம் நிற்கலன்றாரு, தேர்தலுக்கு பின்னாடி விஷயங்கள் மாறும், அரசியல் மாறுன்றாரு. கமல் வந்து பெரிய ஆபத்து காத்திருக்குன்றாரு. இப்போ இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் தான், இதுக்கப்புறம் பெரிய ஆபத்து காத்திருக்குன்னா என்ன சொல்ல வராரு? அப்புறம் நான் தேர்தலே நிற்கிறேன்னு 2 கையும் வச்சுட்டு எனக்கு கடமை இருக்குது, கண்ணியம் இருக்குதுன்னு வீட்டில் போய் உட்காந்துட்டாரு. பிரச்சாரத்துக்கு எங்கன்னா பார்த்தீங்களா கமல் சாரா பண்ணுவேன்னாரு, ஆனால் பண்ணாரா? கம்யூனிஸ்டோட 2 நாளைக்கு முன்னாடி கூட போய் வீட்டில் போய் கூப்பிட்டுருக்காங்க, வாங்க வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு. அவர் எதுக்குங்க வரணும்? 2 சீட்டு கொடுப்பீங்க, டார்ச் லைட் ஆச்சுன்னா அவர் 10 ரூபா போனோமா இந்த 2 சீட்டுக்கு? அந்த 2 சீட்டும் டார்ச்சுக்கு கிடையாது, உதயசூரியனுக்கு. நீங்கள் அப்படி கேட்குறத விட 2 சீட்டுக்கு தகுதியான கட்சியான்னு கேட்கணும்ல. இப்போ 2 சீட்னா சாதாரண விஷயம் இல்லை. அந்த 2 தொகுதியில் உங்களுக்கு தொண்டர்கள் இருக்கணும், ஒரு பிரச்சாரம் நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு பலம் இருக்கணும். அதெல்லாம் இருக்கா? சூப்பரான கேள்வி சார். பிரேமலதா விஜயகாந்துக்கு 1/2% சார். 10 சீட்டு குத்து ஒரு ராஜ்யசபா குத்திங்க. சரி, சுதீஷ்க்கும் ராஜ்யசபா, எனக்கும் ராஜ்யசபா, தானி சரியாக போயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ 10 சீட்டு குத்திங்க. நான் போன வாட்டி வாங்கின ஓட்டு எவ்வளோ? சரி, இப்போ நான் கட்சி நடத்தல, அது வேற விஷயம். நான் போய் ஊரா பிரச்சாரம் பண்ணுவேன். இல்ல, அது கரெக்ட். நான் என்ன சொல்றேன், தேமுதிகனால ஒரு 100 பேரை திரட்ட முடியுது, ஒரு கூட்டம் போட முடியுதுன்னா அது கூட பண்ண உலக நாயகன் சார், அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு. சார் ஒரு 4 சீட்டு கொடுங்க, அதுக்கு 10 கேட்கல, 4 கொடுங்க. இப்போ வைகோ சார் வந்து என்ன அப்படியே பயங்கர கூட்டம் வச்சிருக்காரு இன்னைக்கு கடைசியாக 4 சீட்டு வாங்கினோடனே இருக்கிற அந்த 4 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் போயிட்டு வேறு கட்சியில் மதிமுகவில் இருந்தவங்க நேற்று கூட கொஞ்சம் பேர் போயிட்டு ஏடிஎம்கேல சேர்ந்துருக்குறாங்க, வேறு கட்சிக்கு போய் சேர்றாங்க. தாவேகால கொஞ்சம் பேர் போய் சேர்ந்துக்கிறாங்க, தாவேகால கூட போய் சேர்ந்துருக்குறாங்க ஒரு சில தொண்டர்கள் கீழ் லெவலில். அப்போது இது என்ன காட்டுது, என்ன புரிதல்? கமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், கமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த விஷயங்கள் செய்யலாம். இன்னொன்று, கடைசியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கைத்து போட்டாங்க. அது எதுக்கு, என்ன ஏது, இந்த பிரச்சனை வரக்கூடாது மறைக்கிறதுக்கு வேண்டி கடைசி பெரிய கட்சியிலேருந்து நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா, காங்கிரஸ் முடித்தோடனே அடுத்த பெரிய கட்சி யார் இன்றைக்கி? அங்கே டிஎம்டிக்கு அவங்களுக்கு தானே கைத்து போட்டுருணும். ஏன் கடைசியாக கைத்து போட்டீங்க? இப்போ தாவேகா வேல்முருகன் 1 சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டார், 1 கொடுத்துருந்தா அவர் சிட்டிங் எம்எல்ஏ, 1 தானே எக்ஸ்ட்ரா கேட்டார். ஐஎம்எல்ஏ ஒன்று குறைச்சிங்க, அதை கொடுத்துருக்கலாம்ல, அவரை வெளியில் விட்டீங்கல்ல. அப்போது அந்த கூட்டணின்ற அந்த ஸ்ட்ரக்சரில் பெரிய லெவல்லேருந்து சின்ன லெவல் கடைசியாக இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி வரலாம் ஒரு சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிச்சு. சைஸுனால அவ்வளோ பிரச்சனைகள். இன்னொன்று, இந்த அலைன்ஸ், திமுக அலைன்ஸை பொறுத்தளவில் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா 21 பார்க்கும்போது அந்த அலைன்ஸ்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்தது. இப்போ ராகுல் காந்தி பார்த்தா சென்னை வழியாக போகிறார், ஆனால் சென்னையில் பேசல, அவர் கேரளாவுக்கு போய் பேசுகிறாரு, பாண்டிச்சேரியில் பேசுகிறாரு, ஆனால் சென்னையை அவாய்ட் பண்ணுறாரு. திமுக கூடயும் அவர் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியல. சகோதரன்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ க்ளோஸாக இல்லை. இன்னொரு சைடில் விசிகேவை பொறுத்தளவில் சீட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, ஆனால் இன்னைக்கு பஞ்சாயத்து ஒஞ்ச மாதிரி தெரில. கம்யூனிஸ்டுகள் கண்டிப்பாக கோபமாக தான் இருக்காங்க. 21 ஜெல்லான மாதிரி இப்போ ஜெல்லாகலையோன்னு தோணுது. எப்படி பார்க்குறீங்க சார்? கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 மாதம் முன்னாடி 1.5 மாதம் முன்னாடியே பேசியிருக்கோம். இதே மாதிரி கேள்விகளை நம்ம அதிமுக வச்சு கேட்டப்போ, கூட்டணி இல்லை, கஷ்டத்தில் இருக்குது, ஓபிஎஸ் பிரிகிறாரு, டிடிவி இல்லை அப்படின்ற மாதிரி அதிமுகவை அன்றைக்கி டீகோட் பண்ணி அவங்களுக்கு இன்னும் சரியாக இல்லை, ஒரு கூட்டணி கூட அமைய முடியாத ஒரு நிலைமையில் மோசமாக இருக்குன்னு நம்மளே பேசியிருக்கோம். இப்போது அது அதிமுக. இப்போது திமுக பொறுத்தவரை அன்றைக்கி நம்ம என்ன பேசினோன்னா, கூட்டணி வலுவாக இருக்குது, சாணக்கியத்தனமாக சாமர்த்தியமாக எல்லாரையும் முதல்வர் வந்து கட்டுக்கோப்பில் வச்சுருக்காருண்ணா. பட் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி வந்து ஜெல் ஆகலை. உண்மை அதான் சொல்லலாம். இல்லை நாளைக்கு ராகுல் காந்தி வந்து ஒன்றா மேடையில் ஒரு நாள் பேசிட்டோன்னா, பார்த்தீங்களா ஒன்றாயிட்டாங்க, பிரதர்ஸ் ஆகிட்டாங்க, அப்படி கட்டிப்பிடி, அது வேறு, அது ஆப்டிக்ஸ், தியேட்ரிக்ஸ். அண்ணாமலை கூட போயிட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்து இது பண்ணாலும் அது ஃபோட்டோ, உள்ளுக்குள்ளே உண்மையிலே அதானா? 2 பேரும் வந்து பார்க்கும்போது சிரிக்கிற மாதிரி இருக்கும், 2 பேரும் பின்னாடி பொருள் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும், இந்த கை பூ கொடுக்கும், பின்னாடி ஒரு கையில் கத்தி இருக்கும். இது அரசியல் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு 6 மாதம், ஒரு 60 நாளைக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ எடுத்திங்கன்னா
சூப்பராக இருந்தது. திமுக அந்த இந்தியா கூட்டணின்றது இன்டாக்டாக இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கலாக இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து பிரச்சாரத்துக்கே வரல. நான் என்ன கேட்குறேன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்கட்டும். தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியை ஏற்றுக்கக்கூடிய மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. ராகுல் காந்திக்கு அக்செப்டன்ஸ் ஜாஸ்தி. பிரதமர் மோடியை விட ராகுல் காந்தியை மக்களுக்கு இங்கே பிடிக்கும். 2 காரணம். ஒன்று, ஃபார் சம் ரீசன் நேரு உங்கள் குடும்பத்து மீது இங்கே அந்த ஒரு பழைய காதல் இருக்குது. அதில் என்ன ஆகி போச்சுன்னா, ராஜீவ்காந்தி இறந்தார், இந்த குடும்பம் வந்து இங்கே வந்து ரத்தத்தை சிந்திருக்கு அப்படின்னும் போது ஒரு சிம்பத்தி வேவ். அந்த சிம்பத்தி வேவரும் இன்னி வரையிலும் அந்த மண்ணில் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். அதாவது காங்கிரஸ் கட்சியை ரொம்ப விமர்சனம் பண்ணுவாங்க. ஏன்னா ஈழம் வந்து நம்மளோட உறவு, தமிழாளுங்களை கொண்டுட்டாங்க பாவின்னு பேசுவாங்க. அதே நேரத்தில் ராகுல் காந்திக்கு ராஜீவ்காந்திக்கு இது நடந்திருக்கக்கூடாது இதையும் பேசுவாங்க. நமக்கு கோபமும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு இது ஆயிருக்கக்கூடாது அந்த அந்த வருத்தம், அந்த சிம்பத்தி, அந்த பாவமும் நம்ம பார்க்குறோம். இப்போ ராகுல் காந்திக்கு இதெல்லாம் இருக்கும்போது 27 பேர் நிற்கிறாங்க, அவங்க 28 பேர் நிற்கிறாங்க. 28 பேர் தோக்கலாமா? நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ண வேணாவா? கேரளா வழியாக அப்படி கன்னியாகுமரிக்கு வந்தால் ஈஸி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க, திருநெல்வேலியில் 2-3 இடத்துல நிற்கிறீங்க. அந்த 2 மாவட்டம் பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரு வாட்டி போயிருக்கலாமே கேரளாவுக்கு வந்தவர். ஏன்னா கேரளானா அப்படியே பெரிய நீட்டாக அமெரிக்கா மாரி வேகமாக வண்டி ஓட்டினா 3 மணி நேரத்தில் கேரளா தாண்டிடலாம். அடுத்து வேகமாக ஒரு 2 மணி நேரம் வண்டி ஓட்டினா கன்னியாகுமரி திருநெல்வேலி முடிச்சிடலாம். 5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ட்ராவல் முடிச்சிடலாம். 2 நாள் தங்கினீங்கன்னா முடிச்சிடலாம், மொத்தமாக அந்த ஜோனையே ஃபுல்லாக முடிக்கலாம். பண்ணலையே. இப்போவும் எப்போ வர போகிறாரு, மேடையில் எப்போ சேர்ந்து பேச போகிறாங்க தெரியல. அப்போ அந்த ஒரு கோவம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அப்போ அலையன்ஸ்குள்ளே அந்த ஆர்கானிக்காக இருக்குது இந்த கெமிஸ்ட்ரி இன்றைக்கி இல்லை. 1. 2வது, ஆன்டி இன்கம்பன்சி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம், அது காத்து கொண்டு இருக்கிறது. 3வது, யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த பிரச்சனையில் வந்துட்டு அதிமுகவுக்கு ரூட்டு கிளியர் ஆகுது. அதிமுக பிரச்சனைகளை கஷ்டங்களை கடந்த காலத்தில் சம்பாரிச்சுட்டு அதெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாயிட்டு அதெல்லாம் சரி செஞ்சு உக்காந்துருக்குது. வண்டியில் டயர் பஞ்சரு, இன்ஜின் ஆயில் இல்லை, பிரேக் ஆயில் இல்லை, ஸ்டேரிங்கில் ஓட்ட எலி ஒன்று ஓடுது, எல்லாத்தையும் ரெடி பண்ணி எஃப்சி பண்ணி பெயிண்ட் வச்சு நீங்கள் ரெடியாக உட்காந்து. இது நல்லா இருந்த வண்டி. ஒருத்தர் டயரை குத்துறாரு, ஒருத்தர் விண்ட்ஷீல்டில் கோவப்படுறாரு, ஒருத்தர் சீட்டில் இருக்கிற பஞ்சை எடுத்து போடுறாரு. இந்த வேலைலாம் நடக்குது இந்த வண்டியில். அப்போ நல்லா இருந்த வண்டியை அங்கே இருக்கிறவங்களே உள்ளடி வேலை பார்க்குறாங்க. இங்கே நல்லா இருந்த வண்டியில் யாரெல்லாம் உள்ளடி வேலை பார்த்தாங்களோ அவங்களெல்லாம் அந்த வண்டி கொடுத்துக்கு வெளில போட்டார் இபிஎஸ். இப்போது இதுதான் அந்த பர்செப்ஷன் ஏறுறதுக்கு காரணம், அதிமுகவுக்கு ஏறுறதுக்கு. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா இபிஎஸோட ஸ்பீச் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் இட் இஸ் இம்ப்ரூவ்ட் அலாட். இந்த ஒரு நிமிஷத்தில் பேசக்கூடிய அந்த வார்த்தை ஸ்பீடு இருக்குது பாருங்கள், இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சப்ஜெக்டை மாற்றி பேசுகிறாப்புல. இப்போ இதெல்லாம் வந்து சரி, அதாவது நம்ம வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது பார்த்தோம், டீகோட் பண்ணி பேசணும். இப்போ களத்தில் என்ன நடக்குது டீகோட் பண்ணி பேசுகிறோம். இதில் அரசு ஊழியர்கள், காவல்துறையினால் வந்து கெட்ட பேர், இதெல்லாம் வந்து லோக்கல் ஃபேக்டர்ஸ், அதெல்லாம் எப்படி போகிறது தெரியும். பட் மேலே இருந்த அந்த விஷயங்கள்லேயே இன்றைக்கி அங்கங்கே ஓட்ட விழும். இப்போ தேர்தல் நெருங்கும்போது எல்லா கட்சி தலைவர்களும் பார்த்தா பம்பரமாக சுற்றிட்டு இருக்காங்க. இப்படி தான் இருக்கும் களம். சீமான் அவர்களாக இருக்கலாம், இபிஎஸ் அவர்களாக இருக்கலாம், ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம், எல்லாருமே தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் களத்தில் இல்லை. ஒரு தடவை வந்து பேசுகிறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு 3 மணி நேரம் கேட்டோம், 1 மணி நேரம் தான் கொடுத்தாங்கன்றாரு. இப்போ கட்சிக்காரங்க பார்த்தா விஜயோட பொம்மையை வச்சுலாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நெருங்கும் போது களத்திலேயே இல்லை, இருக்க வேண்டிய டைமில் இல்லை, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து நான் எதிர்பார்த்தது. நான் இது முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். விஜயால் வந்து முழு நேரமாக உழைக்க முடியாது. எங்க ஒருத்தர் உழைக்கிறவங்களோட அந்த வியர்வையோ அந்த கஷ்டத்தையோ வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போது ஐயா அப்துல் கலாம் இருந்தாங்க. ஒரு என்ன வயசில், அந்த வயசுல ஜனாதிபதி ஆகிட்டார் ஐயா. ஜனாதிபதி ஆகிட்ட போது இஸ் அ விவிஐபி அண்ட் ஈஸி நம்பர் 1 சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆனால் எங்கே போனாலுமே வந்து ஈ நெவர் டுக் டைம் ஃபார் கிராண்டட். நேரத்தை வந்து அவர் விரயம் பண்ணலை. நேரத்தை வந்து நேரம் தானே வேஸ்ட்டாக போகுது அப்படி எடுத்துக்கலாம். அவர் ஜனாதிபதியாக இருந்த பொழுதும் சரி, ஜனாதிபதிக்கு அப்புறமா எதுக்கு நான் 2 பேரையும் ஒப்பிடுறேன்னா, கட்சி தலைவர்ன்றதும் அந்த கட்சிக்கு ரொம்ப முக்கியமானவர். இந்த நேரத்தோட முக்கியம் வந்து ஒரு தலைவருக்கு புரியணும். நேரத்தை வந்து நீங்கள் விரயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைமை பண்பில் பெரிய பிரச்சனை. எனிபடி ஹூ இஸ் நாட் ஹேண்ட்லிங் தியர் டைமிங் கரெக்டு, சரியாக ஹேண்டில் பண்ணால் யாராக இருந்தாலும் சறுக்கி விட்டுரும். அதான் நேரன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். எந்தெந்த நேரத்தில் எது பண்ணணும், எவ்வளோ உழைக்கணும், என்ன ஏதுன்றது. இவருக்கு அந்த உழைப்பு என்பது இல்லை. இன்னொன்று, நேரத்தை அதனுடைய அந்த சிக்னிஃபிகன்ஸே தெரியல. இவருமே வந்து ஈஸ் அ கான்ட்ரிபியூட்டிங் டு ஏடிஎம்கே. முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகன்ற ஒரு கட்சி காலி, ஏன்னா தாவேக்கா வர்றதுனால தாவேக்கா தான் ஆப்ஷன். அந்த நெரேட்டிவ் தான் விஜய் செட் பண்ணுறார். ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கா, ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கா. தாவேக்கா வீக்காவை அதிமுக திருப்பி நேச்சுரலாக அதோட இடத்துக்கு தண்ணி எப்படி பள்ளத்தை நோக்கி போய் நிற்குமோ, இயற்கை ரீதியாக அதிமுக திமுகவை எதிர்ப்புன்றதுலாம் அங்கே வந்து நின்றுக்குது.
அது கட்சி பழைய கட்சிக்காரனா இப்போ வேஷ்டியை வந்து எடுத்து இன்ஃபேக்ட் ஒரு 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 சமீபமாக வந்த ஒரு செய்தி ஒரு பத்திரிகையாளர் எனக்கு சொன்னது என்னென்னா, போன வாட்டி சிவகங்கையிலையும் புதுக்கோட்டையில் கூட்டத்தை விட இந்த வாட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் கூட வந்திருக்கு. அதே எடப்பாடி பழனிசாமி தான் 2வது வாட்டி போகிறார். 2வது வாட்டி போகும்போது கூட்டம் போனதை வாட்டி விட கூட வருது. அப்போது இது வந்து காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்க, மாற்றுக்கருத்து இல்லை. பட் வரணும்ல, இதே காசை வச்சுக்கிட்டு இல்லை மற்றது கூப்பிடுறது எந்த அளவுக்கு மற்றதில் வர. அதாவது அதிமுகவுக்கு வந்து பெரிய வசீகரம் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு. அந்த பயங்கரமாக இலக்கிய தமிழில் பேசுகிறதோ அதெல்லாம் கிடையாது, யதார்த்தமாக பேசக்கூடிய ஆள். பட் இஸ் ஏபிள் டு இம்ப்ரூவ். தொண்டர்களை வந்து இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா, அந்த இஸ் பிக்ட் அப் அ லாட். நம்ம வந்து என்ன இதில் பார்க்குறோன்னா, இந்த சைடே பார்த்து அந்த சைடு பார்க்காம விட்டுட்டோம். பட் அந்த சைடு வந்து இப்போ ஏறி வருது. இது தாவேக்காவோட அந்த பர்செப்ஷன் கம்மியாக அதிமுக பர்செப்ஷன் ஏறும். இது டிஎம்கேக்கு தலைவலி. தாவேக்கா ஈஸி, உழைக்காத கட்சி, ஒரு நடிகர், அவரை தாண்டி மாவட்ட செயலரோ அந்த கட்சியில் எம்எல்ஏ பெரிய அமைச்சர்லாம் கிடையாது, படுக்கு போட்டு முடிச்சு விட்டுடலாம். ஆனால் டிஎம்கேவால் ஏடிஎம்கேவை எதிர்கொள்ள முடியாது. ஏடிஎம்கே ப்ரூவ் பண்ணக்கு வரட்டி இங்கேருந்து 4 பேர், இங்கேருந்து 4 பேர் குரல் கொடுத்தா அங்கேருந்து 4 பேர் குரல் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து டிஎம்கேக்கு இது சிக்கல். டிஎம்கேக்குமே வந்து தாவேக்கா வந்து எதிர்நிலையில் இருந்து, ஒருவேளை விஜய் வந்து இந்த ஊடகத்துலலாம் சொன்ன மாதிரி இந்த கணக்கு எடுக்கிறாங்கல்ல சர்வே, அவங்களாம் சொன்ன மாதிரி விஜய்க்கு 30% 40% இருந்திருந்தால் அதிமுக கதை முடிஞ்சுது. ஆனால் அந்த நம்பர் இல்லை. அந்த நம்பர் இல்லைன்னும் போது தான் அதிமுக அந்த பழைய பொசிஷனில் வந்து நிற்கும்போது, அந்த கூட்டணிலாம் வரும்போது திமுகவுக்கு அந்த நரேட்டிவ் மாறுது. இந்த களம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. என்ன கேட்டால் இன்றைக்கி தேதியில் இட் இஸ் எனிபடிஸ் கேம். இப்போது இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த திமுக முந்தி இருக்கிறது, 7% வாக்கு வித்தியாசம் இருக்குது, 2024 லோக்சபா தேர்தல் அப்படின்னு, அதெல்லாம் இன்றைக்கி டெரெயினில் அது கிடையாது. இன்றைக்கி சமதளமாக தான் இருக்குது. இன்னும் சுருக்கமாக சொன்னோன்னா, கிராமங்கள் அதிமுக நன்றாக இருக்குது. விவசாய பெல்ட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம்லாம் ஏடிஎம்கேவோட பர்ஃபார்மன்ஸ் பீன் எக்ஸலண்ட் இந்த லாஸ்ட் 2-3 மந்த்ஸில். சிட்டியில் அதிமுகவுக்கு ப்ளே இல்லை. அந்த இடத்துல திமுகவோட கை ஓங்கி இருக்குது. நகரங்களில் திமுக முன்னிலையில் இருக்குது, கிராமங்களில் அதிமுக முன்னிலையில் இருக்குது. ரொம்ப நன்றி சொல்லுங்கள். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி எடுத்துக்கிறோம். நன்றி.